ஜூன் 18, 2024 ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பட்ராக் அப்படிங்கிற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ராய்னி சாங் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கணவன் மற்றும் 9 வயது பெண் குழந்தையோடு வாழ்ந்து வந்தாங்க. 38 வயதான சுகந்தி முண்டா அன்றைக்கு காலையில வெள்ளனே எழுந்தோன்னே அவருடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு பக்கத்து டவுன்ல இருக்கிற மருத்துவமனைக்கு போக வேண்டியது இருக்குதுங்க, ஒரு செக்கப்புக்கு போகணும், டாக்டர் வந்து அங்கே போய் செக்அப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதனால நான் மகளையும் கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிடுறேன், நீங்க உங்க பாட்டில் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகந்தி முண்டா தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்புறாங்க. அவர் கிளம்பும் போதே அவருடைய கணவர் கேட்கிறாரு, தனியாவாமா போற, நான் வேணா கூட வர்றேன் அப்படின்னு சொன்ன போதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் வேண்டாங்க, பக்கத்து வீட்டு சுமதி பாட்டி இருக்காங்களா அவங்களுடைய பேரன் ஊர்ல இருந்து வந்திருக்கிறான், அவன் ராஜுவை கூட்டிகிட்டு நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவரும் சரின்ட்டு அவங்க வாட்டில் கிளம்புறாங்க, இவர் வாட்டில் வேலை கிளம்பிடுறாரு. அன்றைக்கு மாலையில சுமார் 5:30 மணி இருக்கும். சுகந்தி முண்டாவுடைய கணவர் வீட்டுக்கு வராரு. வீடு பூட்டி இருக்கிறத பார்க்குறாரு. வீடு பூட்டி இருக்கவுமே அக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி வந்துட்டாங்களா, ஆஸ்பத்திரிக்கு போனாங்களே டவுனுக்குன்னு கேட்டபோது பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலைங்க, இன்னும் வரல போல் இருக்குது, ஆஸ்பத்திரியில் எதுவும் லேட்டாக என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு இவர் வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டீ வச்சு குடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 மணியும் ஆயிடுது, இவங்க வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கூடி சுகந்தி முண்டாவையும் அவருடைய பெண்ணையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்து வீடுகள்னு ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே சுற்று வட்டாரம் முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தேட ஆரம்பிச்ச போது தான் சுகந்தி முண்டாவுடைய கணவர் இருக்காரு, அவருடைய கண்ணில் இந்த பக்கத்து வீட்டு சுமதி பாட்டியுடைய பேரனான 14 வயதான ராஜு கண்ணில் தென்படுறான். அவனை கூப்பிட்டு, ஏ ராஜு இங்க வா, நீ என் வீட்டுக்காரம்மாவும் பொண்ணும் போகும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட தானே நீ போன அப்படின்னு சொன்ன போது ராஜு என்ன சொல்றான், ஆமாண்ணா நான் கூட தான் போனேன், ஆனால் நாங்கள் அப்பயே திரும்பி வந்துட்டோம், மத்தியானமே திரும்பி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். மதியமே அவங்க திரும்பி வந்துட்டாங்கிற விஷயம் ஊருக்குள்ள பரவுமே ஊரே பயங்கரமா பரபரப்பாகுது. எல்லாருமே டென்ஷன் ஆகி எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த 14 வயது ராஜு இருக்கிறான்ல, அவனும் கூட சேர்ந்து எல்லா பக்கம் தேட ஆரம்பிக்கிறான். இரவு 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, இருந்தாலும் மக்கள் தேடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10:30 மணி இருக்கும். திடீர்னு ராஜு ஊருக்குள்ள ஓடி வரான். அவன் என்ன சொல்றான், ஊருக்கு வெளியில் இருக்கிற அந்த ஆத்துப்பாலம் இருக்கு இல்லையா, அந்த ஆத்துப்பாலத்துக்கு கீழே சுகந்தி ஆண்டியும் அந்த பொண்ணும் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவே உடனே ஊரே திரண்டு அங்க ஓடுது. அங்க போய் பார்த்தபோது பாலத்துக்கு அடியில அரை நிர்வாண கோலத்துல சுகந்தி முண்டாவும் உடையே இல்லாத நிலையில முழு நிர்வாண கோலத்துல அவருடைய 9 வயது பெண் குழந்தையும் கிடக்கிறத பார்த்து அந்த ஊரே ஆடி போயிருது. உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொல்றாங்க. போலீசாருக்கு இவங்க தகவல் சொன்னாலுமே கூட ஊர்ல இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த ராஜு மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது. இந்த பையனை கூப்பிட்டு, டே இவ்வளோ தூரம் தள்ளி இந்த ஆத்து பாலத்துக்கு அடியில் இவங்க 2 பேரும் கிடக்கிறாங்க அப்படின்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல நான் தேடிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சவன் இவங்கள ஒரு சில பெரியவங்கலாம் நோண்டி நோண்டி விசாரிக்கவும் கொஞ்சம் மிரட்டுகிற தோணியில பேசவுமே இந்த 14 வயது சிறுவன் ராஜு பயந்து போயிடுறான். உடனே ஓட்டம் எடுக்கிறான் பாருங்க. அங்கிருந்து ஓட்டமா ஓடி போய் பக்கத்துல இருந்த ஒரு மின்கம்பத்துக்கு மேல ஏறி நின்னுக்கிறான். ஊர் மக்கள் பூரா கீழே கூடி நின்று கூச்சலிடுறாங்க, அவனை இறங்க சொல்றாங்க, நீ தாண்டா பண்ணுனேன்னு ஒத்துக்கடா அப்படின்னு மிரட்டுறாங்க. அந்த சமயம் பார்த்து போலீசார் அங்க வர்றாங்க. போலீசார் அங்க வந்து கேட்டபோது அவங்களுக்கு நடந்த உண்மைகள் என்ன தெரியுமோ அதை ஊர்க்காரங்க சொல்றாங்க. சார் இந்த பையன்தான் கூட போனான் சார், என்னமோ பண்ணிட்டான் போல் இருக்குது, இந்த பையன்தான் காரணம் அல்லது இவனுக்கு தெரியும், நாங்கள் கேட்டனே ஓடி போய் மேலே ஏறிட்டான் அப்படின்னு சொல்ல போலீசார் அவனை நைஸாக பேசி அவனை கீழே இறக்குறாங்க. அவனை பிடிச்சி ஜீப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு அங்கே பாலத்துக்கு கீழே கிடந்த உடல்களை போய் பார்க்குறாங்க போலீஸ்காரங்க. அந்த 38 வயது சுகந்தி முண்டாவும் சரி, அவருடைய 9 வயது பெண் சிறுமி இருக்கா இல்லையா, அவளும் சரி, இருவருமே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதற்கு பிறகு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. சுகந்தி முண்டாவுடைய கழுத்தில் காயங்கள் இருக்கிறத
போலீஸார் கவனிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த சின்ன பெண் இருக்கா இல்லையா, அவளுடைய கழுத்திலையும் காயங்கள் இருக்கிறது தெரியுது. தெளிவாகவே யாரோ இவங்களை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. உடனடியாக 2 உடல்களையும் கைப்பற்றி போலீஸார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. அதே சமயத்தில் இந்த 14 வயது சிறுவனான ராஜுவை பிடிச்சாங்க இல்லையா, அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ராஜுவிடம் போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பித்த போது அவன் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஆமாங்க சார், நான் தான் அவங்கள கொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். என்னடா நடந்தது, ஏதுடா நடந்ததுன்னு கேட்டபோது அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சுகந்தி முண்டா என்னைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரீங்களான்னு கேட்டாங்க சார். நானும் போனேன். போயிட்டு திரும்பி பஸ்ஸிலேருந்து இறங்கி ஊருக்குள்ளே நடந்து வரோம். நடந்து வரும்போது தான் சுகந்தி முண்டா கிட்ட நான் ஏற்கனவே ஒரு 1000 ரூபா பணம் கொடுத்துருந்தேன். அந்த பணத்தை திருப்பி கேட்டேன். இது வரைக்கும் நான் பல தடவை அந்த அம்மாட்ட என் பணத்தை திருப்பி கேட்டேங்க சார். ஒவ்வொரு தடவையும் அந்த அம்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு எனக்கு பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில நொண்டி சாக்குகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கோவமாக அந்த அம்மாவை பார்த்து கத்த ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் அந்த அம்மா இருந்துக்கிட்டு, டே பொடி பயலை, என்னடா வேணுயே, நான்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, கிளம்பு, நடைய கட்டு, உன் வேலையை பாரு, முடிஞ்சா என்கிட்ட வாங்கிடுறா பணத்தை, நீ எப்படி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தாங்க சார். அதை கேட்ட உடனே எனக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறிச்சு. உடனே அந்த அம்மாவை ஓங்கி ஒரு அறை விட்டேன். அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததை பார்த்தோன்னே அப்படியே அவங்க மேலே பாஞ்சு மார்பில் உட்காந்து அவங்கள கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில நிமிடங்கள்லேயே அவங்க மயக்கமாயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த 9 வயது சிறுமி கத்த ஆரம்பிச்சா. அவளை பார்த்து, இங்கே பாரு, சத்தம் போட்டேன்னா உங்கள் அம்மாவை கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி நான் மிரட்டவே அந்த பொண்ணும் அழுதுகிட்டே அமைதியாக நின்றுட்டா. அதற்கு பிறகு தான் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. இந்த அம்மாவை அப்படியே தரதரான்னு இழுத்துக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஆற்று ஓரத்துக்கு போனேன். அந்த ஆற்று பாலத்துக்கு அடியில் இழுத்துட்டு போனேன். அவங்களுடைய பொண்ணு கூடவே நடந்து வந்தாங்க சார் அழுதுகிட்டே. அங்கே போயிட்டு பாலத்துக்கு அடியில் அந்த அம்மாவை போட்டுட்டு அடுத்ததாக இந்த பொண்ணை பார்த்து திரும்பினேன். அந்த பொண்ணை அழுதுகிட்டே நின்னா. அவளை பார்த்தோன்னே என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு வேகம் வந்ததுங்க சார். அந்த புள்ளைய பலார்னு நோட்டேன். அது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த சிறுமிகிட்ட என்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்துக்கிட்டேன். அதை முடிச்சுட்டு நான் பார்க்கும்போதே அந்த பொண்ணு மூர்ச்சையாகி இருந்தா, மூச்செல்லாம் நின்று போயிருந்தது. சரின்ட்டு இந்த அம்மா பக்கம் திரும்பினா இந்த அம்மா அப்பதான் மயக்கத்திலேருந்து வெளிவர ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் மேலே ஏறி அவங்க கழுத்தை நெரிச்சேன். ஒரு சில நிமிடங்கள்லேயே மூர்ச்சையாயிட்டாங்க. இருந்தாலும் கூட எனக்குள்ள இருந்த அந்த ஆசை இன்னும் தீரலை. அதனால அந்த அம்மாவையும் நான் பாலியல் வன்கொடுமை செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வாயாலேயே ஒத்துக்கிறான். இதை கேட்ட போலீஸார் ஆடி போறாங்க. ஒரு சிறுவன், ஒரு 14 வயசு பையன், ஒரு 38 வயது பெண்ணையும் ஒரு 9 வயது சிறுமியும் ஒரே சமயத்தில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறானே அப்படின்னு ஆடி போறாங்க. இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவும் போது அது பயங்கர காட்டு தீயாக பரவுது. அந்த சமயத்தில் தான் அந்த ஊர்க்காரங்க ஒருத்தர் போலீஸ்காரங்க கிட்ட, சார், இந்த பையனோட பாட்டியையும் ஊருக்குள்ள காணாங்க சார். அந்த அம்மா ஊருக்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க, மக வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அந்த அம்மா எங்க போயிருக்கிறாங்கன்னு கேளுங்க சார். 3-4 நாள் ஆச்சு நான் அந்த அம்மா பார்த்து அப்படின்னு இவனுடைய பக்கத்து வீட்டு அம்மா ஒருத்தர் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லவே போலீஸார் இவனை கூப்பிட்டு, உங்க பாட்டி எங்கடா அப்படின்னு ஒரு மிரட்டுறாங்க. அவன் ரொம்ப கேஷுவலாக, சார் வாங்க சார், கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, பாட்டி எங்கேயோ வீட்லேயோ பக்கத்து வீட்லேயோ இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு போலீஸும் இவனை ஜீப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த ஆற்று பாலத்துக்கு அடியில் சுகந்தி முண்டா மற்றும் அவருடைய 9 வயது சிறுமியுடைய உடல் கிடைச்சதோ அதே ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்னடா இங்கே கூட்டியாந்துருக்கேன்னு போலீஸார் கேட்கவே, சார் வாங்க சார் அப்படின்னு அவங்கள இறங்கி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். அந்த 2 உடல்கள் கிடந்த இடத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு புதரை நோக்கி கையை நீட்டுறான். சார், எங்க பாட்டி அங்கதான் சார் இருக்குது அப்படின்றான். போலீஸார் அங்க போய் பார்த்தபோது பாதி அழுகிய நிலையில 62 வயதான சுமதியுடைய உடல் கிடக்கிறத போலீஸார் பார்க்குறாங்க. உடனடியாக அந்த உடலை கைப்பற்றி போலீஸார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. ஏய், உங்க பாட்டியையும் கொன்னுட்டியாடா, எதுக்குடா உங்க பாட்டியை கொன்ன அப்படின்னு போலீஸார் கேட்டபோது, சார்
செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன் சார். 4 நாள் ஆச்சு சார், எங்கள் பாட்டி கொடுக்க மாட்டேங்குது சார். வந்த ஆத்திரத்தில் ஓங்கி ஒன்று விட்டேன் சார், திருவிட்டு விழுந்துருச்சு சார். அப்புறம் நைட்டாக பாட்டியை கொண்டாந்து நான் இங்கே போட்டுட்டு போயிட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இவன் சொல்கிறான். அப்பொழுது தான் போலீஸார் உணர்றாங்க, இவனுக்கு 14 வயது தான் ஆகியிருந்தாலுமே கூட இவன் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் அப்படிங்கிறத உடனடியாக போலீஸார் இவனை பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, ஒடிசாவையே உலுக்கிய இந்த தொடர் கொலைகள் இப்பொழுது தேசிய அளவில் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.